ஐயா, இல்லாததை இருக்கிறது என்று சொல்லுவது பாவம் அல்ல. எழுந்துரு, எழும்பக்கூடிய காலம். என் கூட நில்லுப்பா, இல்ல நான் உன் கூட நிக்கிறேன், சேர்ந்து கட்டுவோம். பூமி கர்த்தரை அறிகிற அறிவுனா நிரப்பப்படும்படியாக. எலியா காலத்துல, எலிசா காலத்துல, இயேசு கிறிஸ்துடைய காலத்துல, அப்போஸ்தலருடைய காலத்துல நடந்ததை விட 1000 மடங்கு அற்புதம் செய்யக்கூடிய ஒரு பயிற்சியை தேவனுடைய ஆவியானவர் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவன் என்ன சொல்றான்பா, எனக்குள்ளதான் இருக்கு பவர். எந்த வசனத்துல அடிப்படையில்? யோவான் 7:38 இயேசு சொன்னார் அல்லவா, உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் பாய்ந்து ஓடும். அதை குறித்து அவனுக்கு ஒரு நாலேஜ். தம்பி, நீ தெற்க வடக்கெல்லாம் பார்க்க வேண்டாம், என்னைய பாரு, எனக்குள்ள ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. அந்த ஜீவ தண்ணீரை நான் திறந்து விடுறேன், உன் கை காலு கரடு முரடெல்லாம் சரியாயிட்டு எழுந்து நடன்னு சொன்ன பாருங்க. Since you are gods, choose to be kind. Since you are gods, choose to be a movement leader. Since you are gods, choose to be a world shaker. நீங்கள் தேவர்கள் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என்ன, யாவரிடத்திலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலும் அன்பாய் இருப்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ரைட்? அதன் பிறகு எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? ஒரு இயக்க நிறுவனராக இருப்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல உலகத்தை உலுக்குகிறதை நீங்கள் தெரிந்து கொள்ளுவீர்களா? அப்படிப்பட்ட ஒரு மேலான நோக்கத்திற்காகவே தேவன் நம்மை இணைத்திருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 172வது அவருடைய அனந்த ஞானம் எவை எல்லாம் பாவம் அல்ல. மனிதன் சில காரியங்களை பாவம் என்று எண்ணுகிறான், ஆனால் வேதத்தின் அடிப்படையில் அவைகள் பாவம் அல்ல. அப்படியே நான் ஒரு 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எதிலெல்லாம் பாவம் இல்லை பாருங்கள். யுத்தம் துவங்குவதற்கு முன்பதாகவே கொடுத்து விட்டேங்கிறார். கானானை கொடுத்து விட்டேன். இதை குறித்து பாருங்கள், அங்கே யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறதிலிருந்து நம்ம ஆரம்பிப்போம். The book of Joel chapter 3 verse 10. யோவேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே, உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. கவனிக்கிறீங்களா? பலவீனன் என்ன சொல்லணுமா? I am strong. The weak should say I am strong. அது பாவம் அல்ல. இப்படி சில உதாரணங்களை பார்க்க போறோம். பாருங்களேன், பாருங்கள், இன்னும் கானான் தேசத்தையே போய் அடையவில்லை. அதற்கு முன்பதாகவே ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான அந்த தேசத்தை உனக்கு கொடுத்துட்டேங்கிறாருங்க. வாசிக்கட்டுமா உங்களுக்கு? அங்க யோசுவாவின் புஸ்தகத்துல மாத்திரம் நடக்க போற ஒன்றை அல்லது கையில இல்லாத ஒன்றை உன் கையில தான் இருக்கு என்று சொல்லுகிறார். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே கர்த்தர் யோசுவாவோடு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். இன்னும் வாசிப்போம். 6வது அதிகாரம் 2வது வசனம். Joshua chapter 6 verse 2 I shall read for you. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதி ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஐயா, எரிகோ பட்டணத்துக்கு உள்ளேயே போகவில்லை, ஆனா ஆண்டவர் என்ன செய்றாரு? உனக்கு கொடுத்துட்டேன். அது இட்ஸ் நாட் a sin. இன்னும் 8வது அதிகாரம் 1வது வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயு பட்டணத்தில் மேல் போ, இதோ ஆயியின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுத்து விட்டேன். எத்தனை பேர் புரியுது? தேவரக பாஷை என்று பெயரிடுவோமா?
அல்லது பரலோக பாஷை என்று பெயரிடுவோமா? 10வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பதாக. 5 ராஜாக்கள் யுத்தம் துவங்குவதற்கு முன்பதாகவே தேவர் உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்றாருப்பா. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனை போல பேசத்தக்கதாக தேவன் நம்மை தேவர்களாக உயர்த்தி வைத்து அவர் அழகு பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. 2வது, எது பாவம் அல்ல தெரியுமா? நீங்கள் ஒருத்தர் ஒரு சிக்கல்ல இருக்கிறார். என்ன சிக்கல்ல இருக்கிறாரு? உங்களுக்கு ஒருத்தர் தொலைபேசியில் அழைக்கிறார், பிரதர் என்னுடைய பையன் ஒரு கிரிமினல் கேஸ், இவன் மேலதான் தப்பு, சிறைச்சாலையில் இருக்கிறான். நீங்க என்ன சொல்லலாம் தெரியுமா? சிஸ்டர், இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், உங்களுடைய மகன் 10 நாட்களிலே உங்கள் வீட்டிலே வந்து இருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுவதற்கு நீ அதிகாரம் பெற்றிருக்கிறாய். பல சான்றுகள் வேதத்தில் இருக்கின்றன. ஒரு சிலவற்றை பார்ப்போம். அதாவது நீ சொல்லுவது கர்த்தர் சொல்லுவது. ஒரு சில வசனங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். பாருங்களேன், பெரிய பஞ்சம், பெரிய பஞ்சங்க. எலியா என்ன சொல்லி விடுதலை கொடுக்கிறான்னு பார்ப்போமா? அந்த அம்மாவுக்கு சாரிபாத்து விதவைக்கு ஆகாரம் இல்லை, கடைசி ஆகாரத்தை, கடைசி சப்பாத்தியை சுட்டு அவளும் அவளுடைய மகனும் சாவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். இந்த எலியா சத்தியத்தை அறிந்தவன் வந்து சொல்றான், ஏமா உன் பானையில மாவும் குறையாது, கூஜாவில் எண்ணெயும் குறையாது என்று கர்த்தர் சொல்லுகிறாருங்கிறான். அவர்கள் தேவர்கள் அல்ல. புதிய ஏற்பாட்டின் கீழ் தான் நாம் எல்லாரும் நாம் யாவரும் தேவர்களாக இருக்கிறோம் என்று இயேசு சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் தான். புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் யாரு? தேவனுடைய பிள்ளைகள் என்பது ஒரு ஸ்டேட்டஸ். அதை விட பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். அவன் என்ன சொல்றான் என்று நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்களேன். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 14வது வசனம். The book of 1 King chapter 17 verse 14 I should read. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நீங்க என்ன கவனிக்கணும்? கர்த்தருடைய நாமத்துல சொல்லலைங்க, நான் தான் கர்த்தர்ப்பா, கர்த்தர் சொல்லுகிறாருங்கிறான். அதுல முக்கியமானது பாருங்கள், 16வது வசனத்திலே கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஐயா, இல்லாததை இருக்கிறது என்று சொல்லுவது பாவம் அல்ல. ஒரு சில உதாரணங்கள் அல்ல, பல உதாரணம் இருக்கு. இன்னொரு உதாரணம் பார்ப்போமே. யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 19வது வசனத்துல தண்ணீர் பாலா இருக்குது, குடிக்க முடியாது, அதுக்குள்ள உப்பை அள்ளி போட்டுட்டு சொல்றான். என்ன சொல்றான் என்று நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 19லிருந்து 22வது வசனம் வரைக்கும் செலக்டட் பகுதியை நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 2:19. இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்று எலிசாவிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அவர் என்ன சொல்றாரு பாருங்கள், 20வது வசனத்திலே, அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறாருங்க. இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய இடம் அருமையான தேவர்களே. அதில் இன்னொன்று பாருங்க, அங்கே 21வது வசனத்திலே, அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். எப்ப நான் தான் அந்த தண்ணியை மினரல் வாட்டரா மாத்துறேங்கிறான்ப்பா. மத்தேயு 11:11 ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பார்த்து, நீ எலியா எலிசா விட பெரிய ஆளுங்கிறாரு. ரைட்?
அப்ப இவன் சொன்னா நாம அதை மாதிரி சொல்ல முடியாதா? என்ன சொல்லி தருகிறேன் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்க. அப்ப என்ன நடக்கு தெரியுமா? தூதர்களுக்கு வேற வழியே கிடையாது. நீங்க சொல்லுகிற வார்த்தையை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். ஏன் ஆண்டவருடைய கையை கட்டி போட்டுறீங்க? ஆண்டவர் சொல்லிட்டா இருப்பா. ஆண்டவராக நான் நின்று சொல்றேன். நீங்கள் சொல்லுவது கர்த்தர் சொல்லுவது. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. இதுக்கு பல சான்றுகள் உள்ளனங்க. எலிசா மூலமாக பாருங்களேன். அதே இதில் இன்னொன்று வாசிப்போம். பல முறை சொல்லியிருக்கேன் பாருங்க. ஒருத்தர் சாப்பாடு 100 பேரும் சாப்பிட்டு மீதியா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறாருங்கிறாங்க. வாசிக்கிறேன். அதே 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 43வது வசனம். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். ஏன்னா ஒருத்தர் தான் வந்திருக்கான், வாங்கிட்டு வந்திருக்கான் இட்லி வடை. அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிடக்கூடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதியாய் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அதை விட அடுத்த வசனம் இன்னும் பஞ்சா இருக்கு பாருங்க. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 44வது வசனத்துல, அப்பொழுது அவர்களுக்கு முன்பதாக சுவிகிபாய் அதை வைத்தால் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதும் அன்றி மீதியும் இருந்தது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? தைரியமா என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேர் நீங்க என்ன செய்யணும்? பிளஸ் பண்ணணும். ரைட்? பேசணும். என்ன பேசணும்? இயேசுவின் நாமத்தினால. யாரு? உன் பேர் என்ன? எஸ்தர். எஸ்தர், நீ இன்னைக்கு என்ன படிக்கிறா? 7ஆம் கிளாஸ் படிக்கிறா. நீங்க என்ன சொல்லணும்? இயேசுவின் நாமத்தினால எஸ்தர் IAS ஆகிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்க என்று ஆவியானவர் நமக்கு சொல்லி தர்றார். நீ இப்படி சொல்லாததுனால உன் பிள்ளை முட்டாளாவே இருக்கிறான். எவ்வளவு பெரிய ரிஸ்க் நீங்க நினைக்கிறீங்கல்ல? சுகிபாய் தூக்கி தூக்கி காட்டிருப்பா. ஐயா, உங்களுக்கு மட்டும்தான் இருக்குயா 5 இட்லி 2 வடை. டேய், 100 பேருக்கும் கொடு. 100 பேரும் சாப்பிட்டது போக மீதியா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் சொன்னபடியே. நான் ஏன் உங்களை தேவர்கள் என்று அழைக்கிறேன் என்பதைக்கு நீங்க புரிஞ்சுக்கிடுறீங்களா? சாதாரண வாழ்க்கை வாழவே முடியாதுங்க. ஆமா, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் பரலோகம் இயேசுவை நம்பி இருந்தது போல, கிமு 1 நூற்றாண்டிலே பரலோகம் இயேசு கிறிஸ்துவை நம்பி இருந்தது போல, கிபி 21வது நூற்றாண்டிலே இதை கேட்கிற உங்களை பரலோகம் நம்பி இருக்கிறது. ரைஸ் டு தி அக்கேஷன். எழுந்திரு. எழும்பக்கூடிய காலம். என் கூட நில்லுப்பா. இல்ல, நான் உன் கூட நிற்கிறேன். சேர்ந்து கட்டுவோம். பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும்படியாக, பலத்த அற்புதங்களை செய்யும்படியாக, கல்லறையை மாத்திரமல்ல கல்லறை தோட்டத்தையும் காலி செய்து நாம் ஆராதிக்கிற தேவனே ஒரே தேவன் என்று இந்த வையகத்திற்கு பறைசாற்றும்படியாக எழும்பும்படியாக நான் உங்களை அழைக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. அப்போ ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு கர்த்தர் இப்படித்தான் சொல்லுகிறார் என்று சொல்வது பாவம் அல்ல. ரைட்? ஹல்லேலூயா. மரித்து போன சரீரத்தை பார்த்து இதற்குள்ளே உயிர் இருக்கிறது அல்லது இவன் தூங்கி கொண்டு இருக்கிறான் என்று நீங்க நினைக்கிறீங்களா? அது பொய். அந்த பொய்யை சொல்லுவது பாவம் அல்ல. எலியா காலத்துல, எலிசா காலத்துல, இயேசு கிறிஸ்துவுடைய காலத்துல, அப்போஸ்தலருடைய காலத்துல நடந்ததை விட 1000 மடங்கு அற்புதம் செய்யக்கூடிய ஒரு பயிற்சியை தேவனுடைய ஆவியானவர் உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அப்படித்தானங்க இயேசு பேசினாரு. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆச்சு, சரீரமும் நாரி போச்சு. இயேசு ஒரு பச்சை பொய்யை சொல்றார் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி. அது என்ன? அவன் நித்திரையா இருக்கிறான், இளைப்பாறுகிறான், தூங்குகிறான். எப்படி ஒரு பொய் சொல்றாருப்பா? அதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? பரிசுத்த பொய்ன்னு சொல்லுவோமா? அல்லது தேவரக பொய் என்று சொல்லுவோமா? நோ நோ நோ, தேவரக மெய் என்று சொல்லுவோம். இல்ல, அது பரலோக பாஷை. ஹல்லேலூயா. thank you Lord for your goodness. what a loving daddy. தோமா கூட சேராதீங்க. ஆனா அதுக்கு பிறகு தோமாவுக்கு கண்ணு திறந்துட்டுல, அவன் என்ன சொல்றான் தெரியுமா? வாங்க, இவர் கூப்பிடுறாரு. மரியாள் வந்து சொல்றார், ஆண்டவரே எங்க சகோதரன் செத்து போனான். இல்லம்மா, அவன் தூங்குறான், நான் வந்து எழுப்பி விடுறேங்கிறார்.
சரியா? 4 நாள் கழிச்சு கல்லறையில வச்ச பிறகு நம்ம ஊருக்கு வந்தார தோமா சொல்றாரு, ஏன் வாங்கடா 12 பேரும் போவோம், நாமும் கல்லறை உண்டு சாவோங்க. அந்த பகுதியை எடுத்து வாசித்து பாருங்க. அப்படிதான் அவன் பேசுறான். ரைட்? சந்தேக புள்ளி அல்லவா? யாரு சொன்னது மெய்யுங்க? இயேசு கிறிஸ்து சொன்னது மெய்யா அல்லது மார்த்தாள் சொன்னது மெய்யா? மார்த்தாள் என்ன சொல்றா? ஆண்டவரே 4 நாள் ஆயிற்று, நாரும். ஹல்லேலூயா. அருமையான தேவர்களே, அவர் செய்ததை விட பெரிய அதிசயம் என்றால் என்ன தெரியுமா? அவர் 4 நாள் கழித்து மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினால் அதைவிட பெரிய கிரியைகள் உங்களால் செய்ய முடியும் என்றால் அதனுடைய பொருள் என்னவென்றால் 4 நாட்கள் ஆனாலும் சரி, 40 நாட்கள் ஆனாலும் சரி, 40 வருடங்கள் ஆனாலும் சரி, இந்த நபரை என்னை கொண்டு தேவன் எழுப்புவார் என்று பேசுவது. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து செய்ததையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்து 21வது நூற்றாண்டிலே இந்த பூமியிலே நாம் வாழுகிற இந்த பூமியிலே பரலோகத்தை கொண்டு வரத்தக்கதான மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவர்களோடு தேவனுடைய ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஐயா, அது பாவம் இல்லையா? செத்து தான் கிடக்கிறான், குழி தோண்டி புதைச்சாச்சு, இல்ல இவன் தூங்குகிறான் என்று சொல்லுவது பாவம் அல்ல. அதைத்தான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. இதே பிரின்சிபலை பால் யூஸ் பண்றாங்க. 3வது மாடியிலிருந்து விழுந்து செத்து போயிடுறான் ஐத்திகம். நடு ராத்திரியில 3வது மாடியிலிருந்து இறங்கி வராரு பால். அந்த சரீரத்து மேல 3 நேரம் படுக்கிறாரு, விசுவாச கிரியை செய்கிறாரு. சரீரம் உயிரோட எழும்பல. திரும்ப மேல போய் 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு காலையில 3 மணிக்கு பார்த்தா அந்த சரீரம் அங்கேதான் இருக்கு. என்ன சொல்றாரு? ஐத்திகோ, இவனுக்குள்ளே இந்த ஜீவன் இருக்கிறது என்று சொல்றாருங்க. இதே போல பேசும்படியான நபர்கள் எனக்கு தேவை, எனக்கு தேவை. 10 லட்சம் சபை நாட்டணுங்க. எஸ், இட் இஸ் பாசிபிள். எப்பா, பேதுருவை போல பிரசங்கம் பண்ணி அற்புதம் செஞ்சாலே 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை போல அற்புதம் செஞ்சா அல்லது அதைவிட பெரிய அற்புதங்கள் செய்வீர்கள் என்று சொன்னாரு. அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே மாம்சம் ஆயிட்டா 3 லட்சம் 5 லட்சம் அற்புதங்கள், 5 லட்சம் பேப்டிசம் தான் கொடுக்க முடியும். நாள் வந்து விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? பல கோடி மனிதர்களை மன்னனுக்கு பரிசளிக்க, பல கோடி மனிதர்களை மன்னனுக்கு பரிசளிக்க 10 லட்சம் சபைகளை இன்பமாக ஸ்தாபித்து, 10 லட்சம் சபைகளை இன்பமாக ஸ்தாபித்து மன்னாதி மன்னனுக்கு மங்களங்கள் பாடுவோம், மகிமையின் தேவனுக்கு புகழாரம் சூட்டுவோம். அவர் செய்த கிரியைகளை அனுதினமும் நீயும் செய்து, அவர் செய்த கிரியைகளை அனுதினமும் நானும் செய்து, அதைவிட பெரிய கிரியை அனுதினமும் நாமும் செய்து மன்னாதி மன்னனுக்கு மங்களங்கள் பாடுவோம், மகிமையின் தேவனுக்கு புகழாரம் சூட்டுவோம். ஐயா, அற்புதம் செய்கிறதை தவிர வேற ஒண்ணுமே வழியே கிடையாதுங்க. இந்த சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல நீங்களும் நானும் வாழுகிற பூமியை கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்ப வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்யத்தக்கதாக என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயா பிராக்டிஸ் கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறோம். 10 வருஷத்துல 1000 சபைகள் நாட்டுவது எப்படி என்று ஏற்கனவே ஆயிரக்கணக்கான சபைகளை நாட்டினவர்கள் எங்க டீம்ல இருக்கிறாங்க. ஜூம்ல உங்களுக்கு பயிற்சி. நீங்க உலகத்துல எந்த பகுதியில இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆங்கிலத்திலே பயிற்சி வேணுமா, ஹிந்தியிலே பயிற்சி வேணுமா, தமிழிலே பயிற்சி வேணுமா, என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள் அருமையான தேவர்களே. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைத்து எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய கர்த்தர் நல்லவர். பாருங்கள், பீட்டர் வந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போறோம். அது பாவம் அல்லங்கிறேன்.
அவன் தான் சொல்றான், எலிசா என்ன சொல்றான், எப்பா இந்த தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றி விட்டேன் என்கிறான். இதே போல பீட்டர் ஒன்று முழங்குறார். என்ன முழங்குறார் தெரியுமா? எப்பா எனக்குள்ள சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு, அதை உனக்கு தருகிறேன், அந்த அத்தாரிட்டியை எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறாருங்கிறா. யார்கிட்ட? அந்த நடக்க முடியாத சப்பானிகிட்ட 40 வருஷம் தூக்கி தூக்கி கொண்டு வைக்காங்க பிச்சை எடுக்க. வந்தா மாருங்க சத்தியத்தை அறிஞ்சான். ரைட்? அவன் என்ன சொல்றான் பாருங்க, எப்ப பரலோகத்தை நோக்கி பாருன்னு சொல்லுங்க. என்ன நோக்கி பாரு? பீட்டர் நீங்க எப்படி அப்படி சொல்றீங்க? எப்ப நான் தேவனா இருக்கிறேன். சரி, அடுத்த ஸ்டெப் என்ன? என்னிடத்துல உள்ளத உன் மேல பாஸ் ஆன் பண்றேன், என் முகத்தையே பாரு, எனக்குள்ள உள்ள வல்லமை உனக்குள்ள வந்துட்டு இயேசுவின் நாமத்துல எழுந்து நட. பாவம் அல்ல, பாவம் அல்ல. எது பாவம் இல்ல? நான் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை உங்க மேல கூறுகிறேன். ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தை உங்க மேல கூறுகிறேன். அது பாவம் அல்ல. ரைட்? தேவன் உங்களுக்கு 1000 சபைகளை தருகிறார் என்று சொல்லுகிறேன், அது பாவம் அல்ல. அதுக்கு ஒரு ரெவலேஷன் தான் வேணும். ரெவலேஷன். அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் பாருங்க. அந்த வசனத்தை உடனடியாக மனப்பாடம் பண்ணிட்டேன், இந்த சத்தியத்தை அறிந்த உடனே. அது என்னது? எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்ட்டார. நான் சொன்னபடி தானே ஆகும். அப்ப யார் சொன்ன அதன்படி ஆகும்? அவன் தேவனா இருந்தா தானே முடியும். அருமையான பிள்ளைகளே, அவர் தேவாதி தேவன், நீங்களும் நானும் தேவர்கள். அவர் மன்னாதி மன்னன், நீங்களும் நானும் மன்னர்கள். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. அருமையான சில சகோதரிகள் என்கிட்ட பேசுறீங்க, அண்ணன் உங்களை மாதிரி ஊழியம் செய்யறது தானே நான் இந்த கிறிஸ்தவன் ஆனேன், ஆனா இப்போ 15 வருஷம் வேஸ்டா போச்சு, நீ ஒண்ணுக்கு லாய்க்கில்ல, நீ பூச்சி, நீ புழு, இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் கணவனை இழந்தேன், என் மகனை டைவர்ஸ் ஆயிட்டான், மகளுக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் குழந்தை இல்லை. இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை? கடங்காரங்க ஓட ஓட வெட்டுறாங்க, இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை? எழும்புங்க, எழும்புங்க. எலிசாவை போல, எலியாவை போல, இயேசு கிறிஸ்துவை போல, பவுலை போல, பேதுருவை போல எப்ப எழும்புவீங்க? அவர்களை விட ரொம்ப ஃபேவரபிள் சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கிறோம். ஆமென். அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் இல்லைங்க. பவுல் ரோம்ல ஊழியம் செய்யறாருங்க. இங்க ஒரு அம்மா இந்தியாவில் இருக்காங்க. பவுலுக்கு போன் போட்டு, ஐயா எனக்கு கேன்சர் கட்டி இருக்குது, ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப என்ன வாய்ப்பு இருக்கு? நான் சென்னையில இந்தியாவில் இருந்து கொண்டு இருக்கிறேன். யூகேல இருந்து ஒரு சகோதரி அழைக்கிறாங்க. அண்ணன் ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க சிஸ்டர், நான் சென்னையில அண்ணா நகர்ல இருந்தேன். நான் ஒன்று சொன்னேன், ஐயா பிரதர் நான் எனக்கு ஒரு விசா வேணும், என் கணவனோட லண்டன்ல வாழணும்னு சொன்னேன். நீங்க ஆமாம்மா ஞாபகம் இருக்குமா? நீங்க சொன்னீங்க 30 நாள்ல நீங்க லண்டன் போயிருவேன்னு சொன்னீங்க. நான் 25 நாள்ல என்னுடைய 2 பிள்ளைகளோட லண்டனுக்கு வந்துட்டோம். இப்போ 5 வருஷம் ஆச்சு. ஏன் சொல்லுமா, இப்போ உனக்கு என்ன தேவை? என் புருஷனுக்கு வேலை கான்ட்ராக்ட் முடியுது பிரதர், ஆனால் என் பிள்ளைகள்லாம் லண்டனில் ரொம்ப எங்களுக்கு பிடிச்சு போச்சு, இங்கே இருக்கணும். நான் சொல்லிட்டேன், இயேசுவின் நாமத்தினால நீங்கள் அந்த யுனைடெட் எங்கள் கிங்டமில் நீங்கள் சிட்டிசன் ஆகுகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு சொன்னேங்க. கர்த்தர் அதில் மாட்டி விட்டு கர்த்தர் விசா கொடுத்துட்டார், பெர்மனன்ட் விசா. நீங்கள் இப்படி சொல்லாததுனாலே அநேகர் வாழாவட்டியா இருக்கிறார். ரைட்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியம். அவன் என்ன சொல்றான் பாய்? எனக்குள்ளதான் இருக்கு பவர். எந்த வசனத்துல அடிப்படையில் சொல்றான்? யோவான் 7:38 இயேசு சொன்னார் அல்லவா, உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் பாய்ந்து ஓடும். அதை குறித்து அவனுக்கு ஒரு நாலேஜ். தம்பி நீ தெக்க வடக்கெல்லாம் பார்க்க வேண்டாம், என்னைய பாரு, எனக்குள்ள ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. அந்த ஜீவ தண்ணீரை நான் திறந்து விடுறேன், உன் கை காலு கரடு முரடெல்லாம் சரியாயிட்டு எழுந்து நடன்னு சொன்னான் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்னிடத்துல வல்லமை இருக்கு என்பது என்று சொல்லுவது பாவம் அல்ல, என்னிடத்துல உள்ளதுன்னு சொல்றேன். ஆண்டவர் கோச்சிங் இல்லை. எப்ப அவருக்கு ரெஸ்ட்ல இருக்காருப்பா, அவர் வேலையை தான் நம்ம செய்யறோம். அவர் இப்போ உட்கார்ந்து ஒவ்வொருத்தரையும் ஹீல் பண்ண மாட்டார். யூ ஆர் த ஹீலர், யூ ஆர் த ஹீலர். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். கடைசியாக பாருங்க, நான் உங்களை எப்படி அழைக்கிறேன்? தேவர்களே என்று அழைக்கிறேன். அது பாவம் அல்ல. சங்கீதம் 82:6-7 திரும்ப திரும்ப படியுங்க.
யோவான் 10வது அதிகாரம் 34 35வது வசனங்களை படிங்கங்க. நான் தைரியமா சொல்றேன், தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். ஏன் தைரியமாக சொல்லுகிறேன் என்றால், என்னுடைய மூத்த சகோதரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அந்த அத்தாரிட்டியை தந்துட்டாரு. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அது பாவம் அல்லங்க. 6 காரியங்களை நான் சொல்றேன், அது பாவம் அல்ல. ஓ பயணம் துவங்கும் முன்னே அல்லது யுத்தம் துவங்கும் முன்னே உங்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்று சொல்லுவது பாவம் அல்ல. அப்படின்னா என்ன பொருள்? இன்டர்வியூக்கு போறாங்கன்னு வைங்களேன், அண்ணா எனக்காக ஜோம் பண்ணுங்க, நான் இன்டர்வியூவில் நான் நல்லா அட்டன் பண்ணணும். நீங்கள் என்ன சொல்லலாம், தம்பி இந்த இன்டர்வியூவில் நீ செலெக்ஷன் ஆயிட்டா உனக்கு பெஸ்ட் சேலரி வேலை கிடைத்தது என்று சொல்லுவது பிப்ளிக்கல், அது பாவம் அல்ல. இரண்டாவது, ஓ நீங்கள் தேவர்களாக இருப்பதனால ஒருவரை ஆசீர்வதிக்கும் பொழுது, நீ இந்த கம்பெனியில் 10 வருஷம் வேலை செய்கிறா, கால் வைக்கிற தேசத்தையே கொடுத்த தேவன், கால் வைக்கிற இந்த கம்பெனியை உனக்கு தந்து விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுவது பாவம் அல்ல. மூன்றாவது, மரித்து போன சரீரத்தை பார்த்து இதற்குள்ளே ஜீவன் இருக்கிறது என்று சொல்லுவது பாவம் அல்ல. ஹல்லேலூயா. நாலாவது, பேதுருவை போல எனக்குள்ளே இருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவரை உனக்கு தருகிறேன் என்று சொல்லுவது பாவம் அல்ல. கடைசியாக ஜான் ஏஎஸ் சிங் சொல்லுவதை போல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையையும் அருமையான தேவர்களே என்று அழைப்பது பாவம் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிளாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.